இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த அதாவது ஏதோ ஒரு விதமான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது இல்லையா, அதோடவே பயணித்திருக்கலாம். இவர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை? இல்ல, என்னைக்கு போய் செங்கோட்டையன் பார்த்தாரோ அதுல இருந்தே இவருக்கு பயம் வந்துட்டு ஓகே ஏதாவது கொண்டு வந்துடும், அதனால தன்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துவா காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஓ, இதுல எனக்கு தெரிஞ்சு பாஜக காரன் இந்தியாவில் ஒரு ஆள்கிட்ட ஏமாறுறான்னு சொன்னா அது எடப்பாடிட்ட மட்டும்தான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆமா, இந்தியாவே ஆட்டி படைக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் ஏமாறக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த நபர் எடப்பாடி அவர்கள் தான். ஓ, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டதா? அப்புறம் உங்களுக்கு எனக்கா சொல்றாரு? அவர் தான் ஏமாத்தான் தான் சொல்றாரு. செங்கோட்டையை நம்பி ஏமாந்துடாத, நான் எப்பவுமே உனக்கு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. முடிச்ச உடனே விரட்டி விட்டாரு. டிடிவி வச்சிருந்திருப்பா, டிடிவிகள் எம்எல்ஏ இல்ல, யாராவது வந்து நிழலாக செல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துச்சு. அவருக்கு 11 இருந்தது, சரி தேவைன்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு சந்தர்ப்பவாதத்தின் மறு உருவமாக நம்மால் எடப்பாடி அவர்களை பார்க்க முடிகிறது. சந்தர்ப்பத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்க்கணும் என்று ஒரு விரும்பினால் யாரை பார்க்க முடியும்? எடப்பாடியை பார்த்தால் சந்தர்ப்பவாதம் தெரிந்துவிடும். அதான் உண்மை. ஓகே, ஓகே. எலெக்ஷன் வந்து விட்டால் எதையும் செய்யலாம், நேற்று பேசுவதையும் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஓகே.